ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் இயற்றனை நந்தி மகந்தனை ஞானக்கொழுந்தினை புந்தியில் வைத்தடி நான் போற்றுகின்றேனே. அனைவருக்கும் வணக்கம். இப்போது நம்ம பார்க்க போகிற பதிவானது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள், வாழ்க்கை முறை எந்த மாதிரி இருக்கும் என்பதை ஒரு சில குறிப்புகளை பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரம் என்பது ஒரு குதிரை வடிவில் இருக்கும். இந்த நட்சத்திரம் மருத்துவ குணம் கொண்ட நட்சத்திரமாகும். இது கேது பகவான் நட்சத்திரம். 27 நட்சத்திரத்தில் இதுதான் முதல் நட்சத்திரமாகும். இது மேச ராசியில் 4 பாதங்களை கொண்ட ஒரு முழு நட்சத்திரமாகும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்க்குறதுக்கு தோற்றப்பொலிவோடு இருப்பாங்க. ஆசிரியர், குருநாதர்கள் அல்லது வயசில் பெரியவங்களை நல்லா மதிக்கக்கூடியவங்களாகவும் இவங்க வருவாங்க. நல்ல கருத்துக்களையும் வழிகாட்டியாகவும் எல்லாருக்கும் இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் இவங்கள்ட்ட சொன்னால் ரகசியத்தை காத்து வச்சுக்குவாங்க. எந்த இடத்துலையும் முன்னிலை வகிக்க விருப்பப்படுவாங்க. எந்த ஒரு காரியத்தையும் முன்ன நின்று இவங்க செய்வாங்க. எப்போதுமே சிந்தனையில் தான் இவங்க இருப்பாங்க. அதனாலேயே இவங்களுக்கு தூக்கம் குறைவாக தான் வரும். மன உளைச்சலுக்கு அதிகமாக ஆளாவாங்க. இவங்களுக்கு ஆரம்பத்தில் கேது திசையில் இவங்க தசாபுத்தி ஆரம்பிக்கிறதுனால ஒரு 30 வயசு சுமாரில் சந்திரன் திசை வரும். இந்த சந்திரன் திசையானது தொழில் செஞ்சாங்களா அதில் பிரச்சனையை, சிக்கலை ஏற்படுத்தும். அப்படி எந்த மாதிரி தொழில் செய்யலாம் அப்படின்னா, மருத்துவம் சார்ந்தோ அல்லது ஆன்மீகம் சார்ந்தோ தொழில் செஞ்சாங்களா அது நல்ல வெற்றியாகவும் வளர்ச்சியாகவும் இருக்கும். அதை தவிர வேறு மாதிரி தொழில் செய்கிறாங்க அப்படின்னா, அது அடுத்தவங்க பேரில் செஞ்சு இவங்க அதில் வேலை செய்கிற மாதிரி இருந்துக்கிட்டாங்களா அந்த தொழில் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும். அதே சமயத்தில் இவங்க வேலை செய்கிற இடமா இருக்கட்டும் அல்லது தொழில் செய்கிற இடமா இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், இந்த இடத்துல ஓடுவது போல் உள்ள குதிரை படங்களை வச்சுக்கிட்டாங்களா அது நல்லா சப்போர்ட்டாகவும் சிறப்பாகவும் இருக்கும். ஆனால் யானை படத்தை வீட்டிலையோ அலுவலகத்திலையோ வைக்கக்கூடாது. அது பாதிப்பை ஏற்படுத்தும், விபத்தை ஏற்படுத்தும். இவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கோ அல்லது இவங்களுக்கு கூட நாய் கடிக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் நாய்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இவங்க இருந்துக்கணும். இவங்களுக்கு வரக்கூடிய கலத்தரமானது ஆன்மீக சம்மந்தமாகவோ மருத்துவ சம்மந்தமாகவோ இருந்தாங்களா நல்ல ஒரு அந்யோன்யமான வாழ்க்கையை இவங்க வாழ்கிறத பார்க்கலாம். அதுவே கொஞ்சம் மாற்றமாக இருந்தால் சுமாரான வாழ்க்கை தான் இவங்களுக்கு அமையும். இவங்க எப்போ சாமி கும்பிட்டாலும் சரி, ஒரு கோவிலையாக இருக்கட்டும், வீட்டையாக இருக்கட்டும், 2 தீபம் வாங்கி 2ம் ஜாயின் பண்ண மாதிரி போட்டு கும்பிட்டு வந்தாங்களா அது நல்ல ஒரு சிறப்பாக தரும். பொதுவாக செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் இருக்குதுன்னா அந்த செவ்வாய் கேது சாரம்னு சொல்லக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த செவ்வாய் உள்ள ஜாதகர் இரத்த சம்பந்தமான, அதாவது அண்ணன் தம்பி உறவு, சொத்து பத்தில் வில்லங்கத்தையும் பிரச்சனையும் சந்திச்சுக்கிட்டே இருப்பார். அதனால் இந்த செவ்வாய் கேது பகவான் நட்சத்திரத்தில் உள்ளவங்க மேக்சிமம் அந்யோன்யமாக சொந்த பந்தத்துக்கிட்ட இருக்கக்கூடாது. இவங்க பேரில் சொத்து பத்து வச்சுக்காமிக்கிறது ஒரு விதத்தில் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சனி நட்சத்திரமும் சனி பகவானும் இதே அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்தால் இவங்களுக்கு தொழிலில் முடக்கத்தையும் பிரச்சனையும் கொடுக்கும். இவங்க பேரில் தொழில் செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்காது. அதே போல் புதன் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா இது நல்லா புத்திசாலியாக இருப்பாங்க, அறிவாளியாக இருப்பாங்க. இவங்களுக்கு நல்ல நல்ல கருத்துக்கள் வரும் இவங்களுக்கு. இது சிறப்பு. குரு பகவான் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்தால் இவங்க தான் மருத்துவம் படிக்கிறதுக்கு நல்ல சிறந்த ஒரு ஆளாக வருவாங்க. இவங்க கையால் மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டா உடனுக்குடனே அது சரியாகும். இவங்க மேக்சிமம் சாப்பிட்றாங்க அப்படின்னா வெளியில் போகிறாங்க, ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றாங்க அல்லது வீட்டிலே கூட ஒரு சிலர் செப்பல் போட்டுக்கிட்டே சாப்பிடுவாங்க, செப்பல் போட்டு நடப்பாங்க, இருப்பாங்க. செப்பல் அணிந்து கொண்டு இவங்க சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டா நோய் உண்டாகும், உடல் பருமனாகும், பல பாதிப்புகள் உடம்பில் ஏற்படுத்தும். இவங்க மேக்சிமம் ரோட்டு மட்டத்துக்கு மேலே உள்ள இடத்துல குடியிருக்கலாம் அல்லது மேல் மாடியில் குடியிருக்கலாம். இது நல்ல ஒரு வளர்ச்சியை தரும். இவங்க அம்மாவை எடுத்துக்கிட்டோமா மேக்சிமம் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு தான். அப்படி திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்குதுன்னா உடல் ரீதியான தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்க அம்மாவுக்கு. இவர் குடும்பத்தில் மேக்சிமம் யாராவது கரு கலைத்தவங்க அல்லது தானாக கரு அழிஞ்சது யாராவது இருப்பாங்க.
இவங்களுக்கு 5ஆம் அதிபதியோ அல்லது குருவோ அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா இவங்க குடும்பத்தில் அல்லது இவருக்கே கூட ட்வின்ஸ் குழந்தைங்க இரட்டை குழந்தைகள் பிறக்கிற வாய்ப்பு உண்டு. மேக்சிமம் பொதுவாக சித்திரை மாதம் 10ஆம் தேதியில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது அப்பாவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அது என்ன காரணம்னு பார்த்தோமா, சூரியன் வந்துட்டு மேச ராசியில் 10 டிகிரியில் உச்சமாவார். அதனால் அந்த உச்சமாகிற நேரத்தில் குழந்தை பிறக்கிறது அப்பாவை பாதிப்பை ஏற்படுத்தும். அதே அடுத்தது 11ஆம் தேதி பிறந்தால் அப்பா சொத்து பத்து பூர்வீகம் இப்படிலாம் இருந்தாலுமே அதெல்லாம் விற்றுட்டு காலி பண்ணிவிட்டு சொந்த ஊரை விட்டு வெளியூர் போயிடுவார். அதே போல் இவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது உடல்நிலை பார்த்தோமா, அலர்ஜி, சளி தொந்தரவு, தோல் சம்மந்தமான நோய் இது இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நல்ல சமையல் செய்வாங்க, நல்ல சுவையாக சாப்பிடுவாங்க. நெருப்பால் இவங்களுக்கு பாதிப்பு உண்டு. இவங்க குடும்பத்தில் பரம்பரை சம்பந்தமான சாபங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் ஜீவசமாதி, சித்தர் வழிபாடு, அயகிரிவர் வழிபாடு, முருகர் வழிபாடு செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரஸ்வதி வழிபாடும் செஞ்சுக்கலாம். இது இது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். மேக்ஸிமம் இது தோராயமாக ஒரு 100 ஜாதகம் இருக்குதுன்னா ஒரு 70, 80 ஜாதகத்துக்கு இது ஒத்து போகுது. அதனால் இதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி.